நல்லா இருக்குங்க, படம் ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கலாம். சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, சிஸ்டர் சென்டிமெண்ட் அண்ட் லவர் சப்போர்ட் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. புரியல, ரெண்டுமே நல்லா இருக்கு, படம் போனதே தெரியல, நல்லா இருக்கு. காமெடி அண்ட் சென்டிமெண்ட் எல்லாமே மிக்சிங்காக இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். ஒய்ஃபுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்காங்க, ப்ளஸ் சிஸ்டரோட சென்டிமெண்ட் காட்டியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஒய்ஃபாக ஹஸ்பண்ட் எவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு சாதிக்க முடியுன்றது ஒரு நல்ல ஒரு மெசேஜாக இருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தட்ஸ் இட். தேங்க்யூ. 4.5. Thank you. The story was superb. Director sir ku big congrats. Music செம்ம, என்டையர் ஸ்டோரியோட கம்ப்ளீட் மியூசிக்கே செம்மையா இருந்தது. ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருந்தாங்க கதையை. ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷனல் வேர்ட்ஸ் விஜய் அண்ட் நிஷா கிட்ட கம்பேக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி ஒரு லவ் இருக்கணும்ன்றது நம்மளுக்கு புரிய வச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா எப்படி இருக்கணும், ஒரு லவ்வர்ஸா எப்படி இருக்கணும், அவரே அதுல சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா. என்டையர் லைஃபை வந்து நம்ம லவ்ல எப்படி கொண்டு போகணுன்றது. ஒரு பொண்ணை பார்த்ததுமே அவருக்கு வந்து அவர் என்டையர் லைஃபை பாக்குறாரு. ஸோ அப்படிதான் இருக்கணும். ஸோ நம்ம லைஃப் அப்படி கொண்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரக்கு இப்ப இருக்க ரியல் லைஃப் தானே காமிச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் a mistake and all. மேபி அதை மாத்திக்கிற மாதிரி ஸ்டோரிஸ்ல தான் இருக்கு இல்ல. ஸோ இப்ப இருக்க ரியல் ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அத மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதுல நம்மளுக்கு எப்படி இன்ஸ்பிரேஷனலா கொண்டு போலான்றது தான் காமிச்சிருக்காங்க படத்துல. ஸோ நோ டிராபேக்ஸ் அட் ஆல். மியூசிக் செமையா இருந்தது. எங்களோட ஃப்ரெண்ட், எங்களோட நெய்பர் தான். பரத்துக்கு ரொம்ப ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள், எங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். I give 9.5. ஃபேமிலி மூவி. மிஸ் ஆச்சு. 8 கொடுக்கலாம். 8 9. படம் உண்மையிலே சூப்பரா இருந்தது, ஃபீலா இருந்தது. என்ன ஒரு என்டர்டைன்மெண்ட்ல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இது வந்து ஒரு காமெடி அண்ட் என்டர்டைன்மெண்டோட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த படமா தான் நான் பாக்குறேன். அவர் சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி வந்துட்டு அதான் சொன்னல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஏஜ்டு பீப்புளா அவர் காமிச்சிருக்குது. அந்த ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. ஒரு எதையுமே பெரிய விஷயமா எதிர்பார்க்காத ஒரு விஷயம். செகண்ட் ஹாஃப்ல அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகுறது. நான் ஏஜ்டு பீப்புள் இல்லை எங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரி ஒரு ஃபீல், அந்த இதெல்லாம் சூப்பரா இருந்தது. உண்மையிலே அதை வந்து நம்ம ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு ரொம்ப ஓவராக வந்துட்டு அவங்க அதிலே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி காட்டல. பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் வெக்ஸானா சிட்டிக்குள்ளே பொறுத்த வரைக்கும் அது சாதாரண விஷயம் தான். அவங்க அந்த ஒரு விஷயம் வில்லேஜ் கேர்ள்ஸோட எப்படி இங்கே சென்னைக்கு வந்து சினிமாக்காண்டி ட்ரை பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு பசங்க பொண்ணுங்களாம் சேர்ந்து ஒரு சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறது எந்த விதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து இது வந்து இந்த படம் வந்து ஒரு சினிமா ட்ரை பண்ணுற ஒரு ஹீரோயினிக்கான ஒரு சப்ஜெக்ட்னே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணால் எந்த அளவுக்கு பொண்ணுங்க மேலே வர முடியும்ன்றதையும் காட்டியிருக்கேன். மியூசிக் நல்லா இருந்ததுங்க. உண்மையிலே பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி. அது ஏன்னா இது வந்து நார்மல் ஒரு என்டர்டைன்மெண்டான காமெடி படம் தானே, அதுக்கேற்ற அளவுக்கு இருந்தது. வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கரெக்டாக கதையை கொண்டுட்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லலாம் செம்ம வைப்பு. தேட்டரில் அவ்வளோ பேர் கத்துனாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபீல் பண்ணுவீங்க. என்டர்டைன்மெண்ட்டுக்கு இவ்வளோ கத்தல் இருக்கா அப்படின்னு. காமெடி சீன்ஸுமே ரொம்ப ஓவராகவும் காட்டாமல் ரொம்ப கம்மியாகவும் காட்டாமல் கரெக்டான இடத்த காட்டியிருந்தது. சூப்பராக இருந்தது. 10க்கு நான் 10 கொடுப்பேன். கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்கலாம், அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஸோ கண்டிப்பா விஜய் ஆண்டனி சார் எவ்வளோ லோஸ்லாம் பார்த்துருக்காருன்னு நமக்கு தெரியும். ஆஃப்டர் த சோ மச் லாஸ் இந்த ஒரு படம் பிக்கெஸ்ட் ஹிட், அவருடைய கெரியர்லேயே பெஸ்ட் மூவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபார் த நியூ டைரக்டர் விநாயக் வைத்தியநாதன் அண்ட் நியூ மியூசிக் டைரக்டர் பரத் சந்திரசேகரன் கண்டிப்பா இந்த மூவி வந்து பாத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃபேமிலியும் வந்து பாத்துருங்க. டோன்ட் மிஸ் திஸ் வீக்கெண்ட். கண்டிப்பா திஸ் வில் பி a best weekend in your lifetime. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி இருந்தது. ஆனா ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் கன்வே பண்ணிருக்காங்க. அது லவ் அன்கண்டிஷனல் லவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிசர்விங்கா இருக்காங்களோ இல்லையோ, ஒரு 2 பேர் லவ் பண்றாங்கன்னா டிசர்விங்கா இருக்காங்களோ இல்லையோ, ஆனா வந்து ஆப்போசிட் பர்சன் உண்மையாவே லவ் பண்ணா அது வந்து அவங்க அந்த
சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியுன்றது தான் சோஷியல் மெசேஜாக சொல்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் பார்க்க சொல்ல கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் அவங்க சொன்ன கன்வே பண்ண விஷயம் வந்து அந்த டிசப்பாயின்மெண்ட்டையும் வந்து ஓவர் கம் பண்ண வச்சிச்சு. அவர் அதான் இன்னசென்டா நடிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஒரு போர்ஷனுக்கும் அவருக்கு தேவைப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அவரு லுக் வந்து அந்த சர்ஜரி பண்ணிட்டு வந்ததுனால அந்த லுக் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. மற்றபடி நல்லா தான் இருக்கு. அவரோட போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான். ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க, அது நல்லா இருக்கு. இது வந்து அம்மா சென்டிமெண்ட் தங்கச்சி சென்டிமெண்ட் லாஸ்ட்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. ரிவீல் பண்ண வேணாம். லவ் தான் போர்ஷன்ஸ் வந்து எல்லாமே லவ் தான், லவ் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் தான் இது. இல்ல அதான் அந்த ஒரு விஷயத்த அது தேவைப்பட்டதுன்னு அந்த சீன் வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி சொல்லிடுவாங்க, கன்வே பண்ணிடுவாங்க. அதுக்கு அது என்ன எதுக்காக அந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து கன்வே பண்ணிடுவாங்க. படம் வேற லெவலா இருக்கு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட படம். ஸ்கூல்ல இருந்து பாக்குறேன். அவனோட ட்ரீம் படம், அதுக்காக சொல்லல. பட் படம் ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் டைரக்டரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்களும் எனக்கு தெரியும் வேற லெவலா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அந்த 2.5 hours கண்டிப்பா ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி மூவி மிஸ் பண்ணாதீங்க. எல்லாம் விஜய் ஆண்டனி சூப்பரா நடிச்சிருக்காரு. எல்லாருமே காம்போ, அந்த காமெடி காம்போ சூப்பரா இருக்கும். லவ் இருக்கு, சிஸ்டர் பாண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வந்து பாருங்க. டோன்ட் மிஸ் திஸ். ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஃபேமிலி மூவி தான். லவ் இருக்கு, சிஸ்டர் பாண்ட் இருக்கு, ஃபேமிலி பாண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. சூப்பரா ஃப்ரெண்ட்ஷிப். எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க் யூ. படம் ஃபேமிலி மூவி, லைக் வேற லவ், ஃபேமிலி பிளஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க வந்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு போற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். புரியல. யா, சூப்பரா இருந்துச்சு. நடுவில் காமெடி, எமோஷனல் அண்ட் எவ்ரிதிங் நல்லாவே எல்லாமே சூப்பரா இருந்தது. நீங்க பார்க்கலாம். மியூசிக் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்க போய் பார்க்கலாம். சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் சொன்னேன், அது ரொம்ப லைக் நார்மலா எல்லா இடத்துலயும் நடக்கிறதா. இது வந்து பேட் ஒப்பீனியனா இதுல எதுவுமே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இதுல அவ்வளவா எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி மூவி, வேற லைக் உங்க லைஃபோட நிறைய கனெக்ட் ஆகுற மாதிரி நல்லா இருக்கும். நீங்க போய் பார்க்கலாம். ஓகே, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பார்க்கலாம் ப்ளீஸ். புரியல. செகண்ட் ஹாஃப்ல நீங்க இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைக் லவ் ஆஃப்டர் மேரேஜ், அதுதான் மெசேஜ். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ப்ளீஸ். அண்ணா மௌனராகம் கதைண்ணே, அதான் ஒன்லைனு. அந்த மௌனராகத்தில் மணிரத்னம் ஊற்றின தோசை மிச்சத்தை எடுத்து இவர் ஊற்றிருந்தார். யாரு? நம்ம அட்லி. அது மேலே ஆம்லெட் போட்ட மாதிரி அதை ஒரு 2 பன்னுக்குள்ள இவர் பர்கர் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப் கதை வந்து வித்தியாசமாக போகிறதுனால படத்துள்ள நம்ம போயிடுறோம். அதே மாதிரி ஸ்டோரி தான். கொஞ்சம் லாக ஒரு இடத்துல பிச்சைக்காரன் தங்கச்சி சென்டிமெண்ட்டை தூக்கின்னு வந்து இறக்குறது புத்திசாலித்தனம். கிளைமேக்ஸ் 2 பேரும் அபாரமான நடிப்பு. அந்த கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படமாக மாறிடுச்சு. அவங்களோட நடிப்பும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்ல வேரியேஷனாக இருந்தது. பட் எல்லாமே பழைய கதை தான். நல்லா இருந்தது. வாட்சபிளாக ஒரு தடவை வாட்ச் பண்ணேன். அது ரொம்ப மெச்சூரிட்டியாக இருந்தது. இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி தவிர வேறு யார் போட்டிருந்தாலும் சொதப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ரோமியோன்ற டைட்டில் வந்து அவரு ஒரு ஒய்ஃபுக்கே வேற ஒரு ஃபோன் காலில் ஒரு மறைமுகமான காதலாக வர மாதிரி வராரு. அந்த லாஸ்ட்டாக அவங்க மறைச்சிடுறாங்க. அதனால ரோமியோ செத்துட்டா மாதிரி இருக்கு. வீட்டுக்காரர் தான் இருக்காரு. ரோமியோன்ற ஒரு கனவு காய் அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி இல்லை. அது வீட்டுக்கார மாதிரி ஆயிடுறாரு. அதனால ரோமியோ ஓகே அப்படின்ற மாதிரி தான். சரக்கு ஆமா, ஆரம்ப காலத்துல வந்து யாரு நம்ம ஹீரோயின் நல்லா சரக்கு அடிக்கிறாங்க. பட் எனக்கு என்னன்னா அவ்வளோ பெரிய பாட்டில் சரக்கு அடிக்கிறாங்க, கொஞ்சம் கூட சைடிஸ் இல்லாமல் கொடுத்துருக்காங்களே, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒருவேளை பட்ஜெட் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல, நிறைய தடவை சரக்கு அடிக்கிறாங்க. சரி, அது அவங்க வாய் அவங்களோடது. பட் அது கலாச்சார சீர்கேட்டில் கொஞ்சம் வரதான் செய்யும். பார்த்து அடுத்த தடவை எடுக்கிறப்போ கொஞ்சம் பாருங்க அப்படின்றது அது ஒன்று தெரியுது. ஆனால் என்ன சொல்கிறது, கதை பழைய கதை தான். இதை வேறு யார் நடிச்சிருந்தாலும் அவுட் ஆகிருக்கோம். ஏதோ இவர் வந்து மக்கள் பல்ஸ் தெரிஞ்சதுனால இவர் நல்லா எடுத்திருக்கிறாரு. யார்? நம்ம விஜய் ஆண்டனியோட எடிட்டிங் ரொம்ப அழகாக இருந்தது. படம் வந்து வரவேற்கத்தக்க படமாக கிளைமேக்ஸில் மாறுது.
அது வரைக்கும் நம்மளுக்கு அப்படியே போகும். ஃபேமிலியோட நல்லாவே பார்க்கலாம். நான் எந்த இடத்துலையும் ஆபாசம் கிடையாதுண்ணா. அதே மாதிரி லவ் போர்ஷனே கிடையாதுண்ணா. லாஸ்ட் சீனில் தான் லவ் போர்ஷன். அது வரைக்கும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க ராஜா ராணி மாதிரி. அப்படிதான் போகுது. அதுக்குள்ள ஒரு கதையை வச்சு நல்லா நவுத்திட்டு போயிருக்காரு. வாய்ப்பு இல்லைங்க. எதிர்ப்பு வந்தால் இந்த படம் நல்லா ஓடுங்க. இப்போல்லாம் எல்லாமே எலெக்ஷன் டைம்ன்றதுனால வேற கண்டென்ட் எடுக்கிறதுக்கு எல்லாம் ஓடுறாங்க. யார் யார் எங்கே போயிட்டாங்க, யார் யார் எங்கே இருக்கிறாங்கன்ற மாதிரி. ஆனால் இந்த மாதிரி படங்களை வந்து பாருங்க. விஜய் ஆண்டனிலாம் நான் ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு கேரளா மியூசிக் டைரக்டரு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சலீம்னு ஒரு படம் நடிக்கிறப்போ இவர் ஒரு முஸ்லீம் பையன் போல தப்பாக நினச்சிட்டேன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா இவர் சுத்த தமிழன் திருநெல்வேலிக்காரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. லாஸ்ட்டாக என்ன சொன்னார், விஜய் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்றாரு. நாங்கள் உங்களுக்கே சப்போர்ட் பண்ணுவேன்னா நீங்கள் வந்து சமூக பிரச்சனைகள்லாம் எடுத்து கையாளுங்க. உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்குது. டிஆர் மாதிரி உங்களை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து கேரளாக்கார் போலவே நாங்கள் நினச்சிருந்தோம். இப்போ தான் தெரியுது சுத்த தமிழன்ட்டு. உங்களுக்கு எல்லாமே சினிமாவுக்காக ரொம்ப அர்ப்பணித்து நடக்கிறீங்க. என்ன விஷயம்னா அவங்களோட பொண்ணு இறந்தப்போ கூட சில படங்களை இந்த சினிமாவை எந்த அளவுக்கு லவ் பண்ணால் நீங்கள் உள்ளே வந்து இங்கே நடிக்கிறீங்கன்றதுனால நீங்கள் வந்து சினிமாவுக்கு ஏற்ற ஒரு மனுஷன். எல்லா ஜானர்லேயும் நீங்கள் வேலை செய்கிறீங்க. அது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. உங்களை பார்த்து நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டரோ இல்லை வந்து சவுண்ட் இன்ஜினியரோ எல்லாருக்கும் ஒரு சின்ன அண்ணனை மாதிரி நான் வந்துடலாம். ஒரு டைரக்டர் ஆகலாம், ஒரு நடிகர் ஆகலாம், ஒரு ப்ரொடியூசர் ஆகலாம். இதுவும் அவங்களோட ப்ரொடியூசர்ல தான் வருது. ஸோ எல்லா எடிட்டர் ஆகலாம். எல்லா ஜானரும் பண்றதுனால ஒரு நல்ல ஒரு கலைஞனா கோடம்பாக்கம் பெற்றிருக்குன்னு நான் நினைக்கிறேன். 10க்கு வந்து 6 கொடுக்கலாம்.